நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை மட்டுமே பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் திமுகவின் தோழமை கட்சிகளின் ஆதரவுடனும் பிளவுபட்ட அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவுடனும் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. இந்த நிலையில் முதல் நாளிலேயே முதலமைச்சர் விஜய் திமுகவை சீண்டினார். திமுக அரசு 10 லட்சம் கோடி கடன் வைத்து விட்டதாகவும் கஜானாவை துடைத்து விட்டதாகவும் அவர் விமர்சித்தார். இதற்கு மு.க.ஸ்டாலின் உடனே பதில் கொடுத்தார். திமுகவை குறை சொல்வதை விட்டுவிட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக ஏதேனும் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் அதிமுக செங்குத்தாக உடைந்து அதில் இருக்கும் 24 எம்எல்ஏக்களை தாவேகா லேக்காக தூக்கியது. இதன் மூலம் 144 ஆதரவு வாக்குகளை பெற்று தாவேகா அரசு தப்பியது. இந்த நிலையில் பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேகா ஆட்சியை பற்றி தொடக்கத்திலேயே மக்கள் உணர்ந்துவிட்டதாக குறிப்பிட்டார். ஆதரவு தெரிவித்த அதிமுக தலைவர் ஒருவரின் வீட்டிற்கு புது சோஃபா ஒன்று சென்றதாகவும் அதன் பின்னால் முதலமைச்சர் சென்றதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். புஷ்பா படவானியில் தாவேகா அரசு நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2500, குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை, வருடத்திற்கு 6 சிலிண்டர் என்று முதலமைச்சர் அளித்த வாக்குறுதிகளில் பட்டியலே உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதையெல்லாம் விரைந்து நிறைவேற்றும் நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்த போக்கிலேயே போனால் எத்தனை நாட்கள் ஆட்சி நீடிக்கும் என்று ஐயத்தில் மக்கள் உள்ளதாகவும் உதயநிதி பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பிளவுபட்ட அதிமுகவின் நிலையை பயன்படுத்தி எம்எல்ஏக்களை தூக்கும் நடவடிக்கையில் தாவேகா ஈடுபட்டுள்ளதாகவும் இதனால் அரசியல் இப்பொழுது டர்ட்டி பாலிடிக்ஸ் ஆகிவிட்டதாகவும் தாவேகா தூய சக்தியா அல்லது எம்எல்ஏக்களை தூக்கும் சக்தியா என்று மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை பார்க்கும்போது இது தொடக்கம்தான், இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய இருக்கு என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.